ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். பிரஷர் குக்கர்ல அரிசி குழையாம எவ்வளவு சீக்கிரமா செய்யறதுன்றதை இந்த வீடியோல பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். ஜீரா ரைஸ் செய்ய நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இப்போ அதில் தண்ணி ஊற்றி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நான் அதை ஊற வைக்கிறேன். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 2 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்க்குறேன். அடுத்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஜீரா ரைஸ்ன்றனால நான் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறணும். அடுத்து நான் 2 பச்சை மிளகா பொடிசா நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதை சேர்த்து பச்சை வாசனை போன பிறகு நான் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அடுத்து வாசனைக்கு நான் அதில் புதினா இலை சேர்க்குறேன். அவ்வளோதான். அந்த தண்ணியில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசி எடுத்து சேர்த்துடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசிலுக்கு வேக விட்டால் போதும். அவ்வளோதான், அருமையான ஜீரா ரைஸ் தயாராக இருக்குது. இந்த ஜீரா ரைஸ் கூட நீங்கள் எந்த கிரேவி வச்சுக்கிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் சிக்கன் கிரேவி இல்லை பன்னீர் பட்டர் மசாலா, எக் கறி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே இந்த ஜீரா ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.